இந்த கேழ்வரகு கூழ் சோளக்காடி தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சோளக்காடி தான் குடித்தாங்க. சோளக்காடி ஏன் குடித்தாங்க, அதை ஏன் விட்டுட்டு வந்தாங்க, அதை ஏன் சாப்பிடல அப்படின்னா, அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த மக்களிடம் நோய்கள் இருக்கிறது. மனிதர்கள் பரிசோதனை முறைப்படி தான் இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. கடந்த காலங்களில் வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் குடித்தாங்க. அப்புறம் ஏன் சோறுன்னு வரும்போது அரிசி அதுக்கப்புறம் தான் வருது. அரிசி வரும்போது ஏன் அதை விட்டுட்டு வர்றாங்க? கேழ்வரகு கூழ் ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னா அதையும் அவங்க விட்டுட்டு திரும்ப அரிசிக்கு மாறுறாங்க அப்படின்னா, அது ஒரு பரிசோதனை முறைப்படி கேழ்வரகு கூழோ அல்லது சோளக்காடியோ அது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவில்லை. அப்படிங்கிறதுனால தான் அதை விட்டுட்டு வர்றாங்க, விட்டுட்டு இன்னொன்றுக்கு மாறுறாங்க. எல்லாமே பரிசோதனை தான். மனிதர்கள் பரிசோதனை செய்து மனிதனுடைய உணவு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மனிதர்கள் பரிசோதனை முறைப்படி இதை பல காலமாக இப்படி நிறைய உணவுகளை விட்டுட்டு வர்றாங்க. சாமை, திணை அப்படின்லாம் சொல்கிறாங்களே. கடந்த காலத்தில் சாமை சாப்பிட்ருக்காங்க, திணை அரிசி சாப்பிட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக சாப்பிட்ருப்பாங்க. அடுத்து புதிய உணவு வரும்போது பழைய உணவை ஏன் விட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. புதுசாக வேறு ஏதாவது தீர்வு கிடைக்காதா? ஏன்னா இப்போ சோளக்காடி வந்து கடந்த காலங்களில் தென் தமிழ்நாட்டில் சாப்பிடும்போது லைட் போட்டு சோளக்காடி வந்து கடந்த காலத்தில் தென் தமிழ்நாட்டிலலாம் சாப்பிடும்போது அப்போவும் பயங்கரமாக நோய் இருந்துச்சு. அப்போ அது அவங்களுக்கு அப்போ கண்டிப்பாக உணவு தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறதுல வந்து அதான் இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்குல்ல, உணவு தான் காரணம். நோய் வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு உணவு தான் காரணம். அப்படிங்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரும்பாலும் இந்த சோளக்காடியை தான் கரைச்சி நல்லா காலையில் ஆனால் வயிறு முட்டை குடிச்சிட்டு போவோம். மத்தியானமாக தான் குடிப்பாங்க, சாயந்தரமாக அந்த மாதிரி தான் சாப்பிட்டு 3 வேளை உணவாக கூட சோளக்காடியை குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கும் பயங்கர நோய் வருது. கண்டிப்பாக உணவுனால் தான். இந்த உணவு நமக்கு ஆரோக்கியத்தை தர மாட்டேங்குது, ஆனால் வேறு வழி இல்லை, இதுதான் நமது உணவு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் அரிசிங்கிறது வந்து உள்ளே வருது. அரிசி வரும்போது கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி வரும்போது அந்த சோளக்காடியை விட்டுட்டு வர்றாங்க. சோளக்காடி மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதை விட்டுட்டு வர்றாங்க. அரிசிங்கிறது மக்களுக்கு ஒரு ரொம்ப இன்னும் ஆர்வத்தை தருகிறது. அரிசி உணவுகள் இருக்குல்ல, அது இன்னும் ஆர்வத்தை தருது, ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு சோளக்காடியை விட அரிசி உணவுகள் இன்னும் அடிமைப்படுத்துகிறது, ரொம்ப பிடிச்சி போகுது. அதே இடத்துல மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஒரு அரிசி உணவு நமக்கு ஆரோக்கியத்தை தருமா? சோளக்காடி இதனால் வரைக்கும் நம்ம குடித்தோம், ஆனால் நம்ம மக்களுக்கு எல்லா நோயுமே வருது. சீக்கிரமாக சமயத்தில் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. 40 வயசில் இறந்து போயிடுறாங்க, 45 வயசில் கூட நோயினால் இறந்து போயிடுறாங்க. அப்போ கண்டிப்பாக சோளக்காடி நமக்கு ஆரோக்கியத்தை தராது. சரி, அப்போ ஒருவேளை இப்போ அரிசி சோறு புதுசாக வருது. 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் அரிசி சோறு புதுசு தென் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த வட தமிழ்நாட்டிலையும் வருது. வட தமிழ்நாட்டில் கேழ்வரகு கூழ் குடிக்கிறாங்க. கேழ்வரகு கூழ் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நோய் வருது. கேழ்வரகு கூழ் நல்லது அப்படி இப்படின்னு, ஆனால் அவங்களுக்கு நோய் வருது. அப்போ இந்த கேழ்வரகு கூழ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியத்தை தராது, நோய்களுக்கு இந்த கேழ்வரகு கூழ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரிசியும் 35 வருஷத்துக்கு முன்னாடி வட தமிழ்நாட்டில் அரிசி வந்து அறிமுகமாகுது. அப்போ இந்த கேழ்வரகு கூழை கைவிட்டுட்டு அரிசியை சாப்பிட்றாங்க. அரிசி சாப்பிடும்போது ஆர்வமாக இருக்குது, அது ஆரோக்கியத்தை தருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு கேள்வியோடையும் அதை சாப்பிட்றாங்க, தீவிரமாக சாப்பிட்றாங்க. கடந்த 30 வருஷமாக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இப்போ 30 வருஷமாக நம்ம வந்து இந்த அரிசி சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நடு தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த தஞ்சாவூர் இதெல்லாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அரிசி தான் ஒரு 500 வருஷமாகவும் சாப்பிட்டுட்ருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியா, காவிரி நீர் பாசன பகுதி, ஆற்று நீர் பாசன பகுதி. அதனால் தண்ணீர் வசதி அதிகமாக எப்போவும் இந்த நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவை. நெல் வயலில் எப்பவும் தண்ணி தேங்கி இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து கடந்த 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பம்பு செட்டு கிடையாது. அதனால தான் இந்த வட தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டிலையும் அரிசியை உற்பத்தி பண்ணல. குறைந்த தண்ணீர் தேவைப்படுகிற கேழ்வரையும் சோளத்தையும் வந்து உற்பத்தி பண்ணாங்க. நடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் பகுதி, நெற்களஞ்சம்லாம் சொல்லுவாங்க, கடந்த 500 வருஷத்துக்கு மேலாவே அவங்க வந்து அரிசியை தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்க நல்ல தண்ணி வசதி. எங்கெல்லாம் தண்ணி வசதி தாராளமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஆற்றங்கரையோரம் இந்த நெல்லை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. மற்ற பகுதியில் தண்ணீர் வசதி குறைவாக இருக்கிற பகுதியில் தண்ணீர் குறைவாக தேவைப்படுகிற சோளம் அல்லது கேழ்வரகு இந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் சோளம், கேழ்வரகு இதெல்லாம் மக்கள் சாப்பிட்டு போகும்போது ஆரோக்கியத்தை தரவில்லை. இப்போ சோளத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா உடல் பருமன் ஏற்படும், செரிமான குறைபாடு ஏற்படும். அது கேழ்வரகு கூட அப்படிதான், உடல் பருமன் ஏற்படும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒரு 2 சொம்பு கூழை வயிற்றுக்குள்ளே அனுப்பிச்சிடலாம். முடக்குன்னு குடிச்சு உமிழ்நீர் கூட கலக்காமல் வயிறு ஃபுல்லாக வயிறு முட்டை ஆகிடும். ஆனால் உமிழ்நீர் கொஞ்சம் தான் கலந்துருக்கும், கலக்காமல் உள்ளே போயிடுது அது. அப்போ உப்பு கலந்து அப்புறம் அது என்ன ஆகுன்னா உடம்பு வந்து
உடல் பருமன் ஆகும். உடல் பருமன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கேழ்வரகு கூழோ சோளக்காடியோ குடித்தா உடல் பருமன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு கூச்ச சுபாவம், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், நடக்க முடியாது, நடக்க முடியாது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த மாதிரி உடல் பருமன்கிறது ஒரு நோய். அதனால தான் கடந்த கால மக்கள் ஏன் அதை விட்டுட்டு அரிசிக்கு மாறுறாங்க அப்படின்னா, அந்த அந்த உணவு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அரிசி ரொம்ப சுவையாக இருக்குது அதனால தான் மாறினாங்க அப்படின்லாம் கிடையாது. அந்த உணவு மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் அவங்க மாறுறாங்க. அப்போ அரிசி இப்போ சாப்பிட்டு பார்க்குறாங்க, இப்போ அரிசியே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அப்போ அரிசி சுவையாக தானே இருக்குது, சுவையாக இருக்கிறதுனால தானே நம்ம அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போவும் சுவையாக தானே இருக்குது, அப்போ ஏன் இப்போ சாப்பிடக்கூடாதுன்றாங்க? அப்போ மக்களுக்கு அது சுவையாக இருக்குதோ சுவை இல்லாமல் இருக்குதோ அது நமக்கு ஆரோக்கியத்தை தருமா? சுவையாக இருக்குதோ சுவை இல்லாமல் அது ஆரோக்கியத்தை தருமா? ஆரோக்கியத்தை தான் பார்க்குறாங்க. ஆரோக்கியத்துடன் கூடிய ஒரு சுவை, ஆரோக்கியத்தை புறக்கணித்து விட்டு ஒரு சுவை தேவையில்லை. இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால தான் இப்போ அரிசியை கூட இப்போ சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இது ஒரு 30 வருஷமாக இப்போ நம்ம பரிசோதனை முறைப்படி சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்து இது நமக்கு நோயை தருதா, ஆரோக்கியத்தை தருதா அப்படின்னு நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்து இப்போ நம்ம அதுக்கான ரிசல்ட்டை நம்ம சொல்கிறோம். அரிசியை சாப்பிடாதீங்க. அரிசி, அது மாதிரி கேழ்வரகு, அப்புறம் சோளம், சின்ன சோளத்தை நீங்கள் கதிராக சாப்பிடுங்க, சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் சுட்டு அதில் பச்சையாகவோ சாப்பிடும்போது நல்லா உமிழ்நீர் கலக்குது, அதிகமாக உங்களால் சாப்பிட முடியாது, ஒரு கதிர் சாப்பிடுவீங்க. அதுவே நீங்கள் சோளத்தை காடியாக மாற்றி, சோளத்தை உதிர்த்து காய வச்சு இடித்து அதை வேக வச்சு காடியாக மாற்றி குடிச்சிங்க, சட்டி நிறைய குடிப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 கதிரிலேருந்து கிடைச்ச சோளத்தை எடுத்து நீங்கள் காடியாக மாற்றி குடிப்பீங்க. 10 கதிரை யாராவது பச்சையாக சாப்பிட முடியுமா? ஒன்று தான் சாப்பிடுவாங்க. நல்லா உமிழ்நீர் கலந்து மென்று ஒன்று தான் சாப்பிடுவாங்க. பச்சையாக சாப்பிடும்போது நம்ம அதில் உப்பெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை, சேர்க்கவும் கூடாது. உப்பு சேர்க்காம பச்சையாவோ சுட்டோ சாப்பிடு சோளத்தை. ஆனால் இந்த மாதிரி சோளத்தை சோளத்தை உதிர்த்து காய வச்சு இடித்து சோளக்காடியாக மாற்றி சட்டி நிறையா குடிக்கிறது இருக்குல்ல, உப்பு போட்டு காய்ச்சி சட்டி நிறையா குடிக்க, அது நோயை தரும். இப்போ அதனால் இந்த மாதிரி டேரெக்டாக சாப்பிடு. இப்போ திராட்சை பழமா டேரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா, அப்படியே நேரடியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும், கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. அதுவே ஜூஸ் போட்டு அதில் சர்க்கரை போட்டு நல்ல ஒரு குண்டா நிறைய சும்மா இப்படி ஒரு 500 ml ஜூஸை முடக்குன்னு குடிக்கிறீங்கள, அப்போ நிறைய திராட்சை பழமும் அந்த ஜூஸ் போடுறதுக்கு தேவைப்படுது, அதில் சர்க்கரை வேறு சேர்த்து, அது உங்களுக்கு நோயை தரும். அதனால் ஒரு உணவை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா அதுக்கு நமக்கு நன்மை தரும், எப்படி சாப்பிடக்கூடாது. அப்போ கேழ்வரகு சோளக்காடியோ மக்கள் எப்படி சாப்பிடக்கூடாதோ அப்படி தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அது நோய் வந்தது, அதனால தான் அதை விட்டுட்டு வந்தாங்க. அதனால் கேழ்வரகு சோளக்காடியோ அது சோளம் மனிதனுடைய உணவு தான், மனிதனுடைய உணவு பெட்டியில் சேர்த்துக்கலாம். ஆனால் அதை காடியாக மாற்றி உப்பு போட்டு காய்ச்சி சாப்பிட்றது தான் தப்பான அணுகுமுறை. அதாவது கேழ்வரகு நம்ம சோளத்தை சாப்பிட்ற மாதிரி கேழ்வரகு சாப்பிட முடியும், கேழ்வரகை சாப்பிட முடியாது, பச்சையாக சாப்பிட முடியாது. அதை இந்த மாதிரி உதிர்த்து காய வச்சு இந்த மாதிரி இடித்து அரைச்சி கூழாக மாற்றி தான் குடிக்க முடியும். அப்போது இப்படி குடித்தா கூழாக மாற்றி சொம்பு நிறைய குடிக்கிறது கண்டிப்பாக அது உடம்புக்கு பருமனை ஏற்படுத்தும், உடல் பருமனை ஏற்பட்டால் கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்தும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அதனால் உடல் உழைப்பின் மேலே உங்களுக்கு ஆர்வமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த உணவு மனிதனுடைய உணவு கிடையாது. கேழ்வரகு நீங்கள் தவிர்த்திடலாம். எந்த உணவு மனிதனுடைய உணவுனா உடல் உழைப்பில் உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தணும். உடல் உழைப்பில் உங்களுக்கு ஒரு கூச்ச சுபாவத்தை உடல் பருமன் ஆகக்கூடாது. உடல் பருமன்கிற ஒரு நோய். அப்போ இந்த கேழ்வரகு கூழ்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 சொம்பு குடிச்சிங்கன்னா வயிறு நிறைஞ்சிரும். அது என்ன ஆகும் அப்படின்னா அது உடல் பருமனை ஏற்படுத்தும். உமிழ்நீரே கலக்காமல் ஒரு 2 சொம்பை உள்ளே அனுப்பிச்சிருவீங்க, அதனால் அது நோய் வரும். அதனால் ஒரு உடல் பருமன் ஆச்சுன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, கூச்ச சுபாவம், உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். அப்போ அப்படிப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது. எந்த உணவு சாப்பிடணும்னா நமக்கு கூச்ச சுபாவமே இருக்கக்கூடாது, நாலாப்புறமும் தேடணும், உழைக்கணும், உடல் பருமன் ஏற்படக்கூடாது. உழைப்பதற்கு ஆர்வத்தை தூண்டுகிற உணவுகளை தான் சாப்பிடணும். அப்படின்னா கேழ்வரகு கூழ் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் பருமன் ஆகும், கூச்ச சுபாவம் ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், மூட்டு வலி வரும். உடல் பருமன் ஆச்சுன்னா மூட்டு வலி வரும், நடக்க முடியாது, இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் கேழ்வரகு கூழோ அது சோளக்காடியோ மனிதனுடைய உணவு கிடையாது. சோளத்தை நீங்கள் பச்சையாக சுட்டு சாப்பிடுங்க, உப்பு சேர்க்காம, அது மனிதனுடைய உணவு. ஆனால் அதை காடியாக மாற்றும் போது அது மனிதனுடைய உணவு கிடையாது. திராட்சை பழமாக சாப்பிடுங்க, அது மனிதனுடைய உணவு. அதை நீங்கள் ஜூஸ் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது மனிதனுடைய உணவு கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உணவுலேருந்து முதல்ல உணவு சரியாக நம்ம சாப்பிட்டா தான்
நாம் வந்து ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும். தப்பாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து நமக்கு வந்து கெடுதலை ஏற்படுத்தும்.